பாதுகாப்பு தொழிலாளர் பொதுநல சங்கம். அனைத்து மக்கள் பாதுகாப்பு தொழிலாளர் பொதுநல சங்கம். இதுதான் நேற்று தான் சொல்ல வேண்டியிருக்கோம். எனக்கு பட்டுன்னு வாயில் வராது. அது நேற்று தான் சொல்ல வேண்டியிருக்கோம். ஸோ இந்த தொழிலாளர் சங்கம் வந்து எல்லா தொழிலாளருக்கும் பொதுவும். அதேமாரி அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கமும் எல்லா ஓட்டுநர்களுக்கும் இது வந்து பொதுவும். ஸோ நீங்கள் தொழிலாளர் சங்கத்தில் சேர்னாலும் சரி, இல்லை ஓட்டுநர் சங்கத்திலும் சேர்னாலும் சரி, இல்லை அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சியில் சேர்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் சரியாக வந்து இதாகலைன்னால் நீங்கள் நாங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு கண்டிப்பாக அது மூலியமாக நீங்கள் பொரியல் அனுப்பலாம். நீங்கள் இப்போ அனுப்புகிற பொரியல் நாங்கள் பார்த்துக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்பீட்டு அனுப்புவோம். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் நிறையா பேச வேண்டிய பிளான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா பேசணுங்கக்கிட்ட இப்போ என்னோட நேரம் இல்லை. ஸோ நானும் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டிட்டு தான் உங்களிடம் பேசிட்டு இருக்கேன். இதுதான் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி லோகோ ஒயிட் சட்டில். உங்களுக்கு வேணுனாலும் போட்டு கொடுப்பேன். இல்லை நம்ம சங்கத்தின் ஸ்டிக்கர் வேணுனாலும் நான் கொடுக்குற காக்கி சட்டையில் சங்கத்து ஸ்டிக்கர் வரும். ஏன்னா அனைத்து மக்கள் ஓட்டுநர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தில் சேரவங்களுக்கு 199 ரூபா நுழைவு கட்டணம் அவங்களுக்கு சங்கத்தின் ஐடி வந்துடும். 3 மாதம் நீங்கள் கரெக்டாக சந்தா கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோகோ வச்ச காக்கி சட்டை வந்துடும். சங்கத்தின் லோகோ வச்ச காக்கி சட்டையும் வந்துடும். 6 மாதம் சந்தா கரெக்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு நலவரிய கார்டு போட்டு கொடுத்துருவோம். 10 மாதம் சந்தா கரெக்டாக கட்டினீங்கன்னா ஓட்டுநருக்கு இன்சூரன்ஸ் வழங்குவோம். தொடர்ந்து நீங்கள் நல்லபடியாக சந்தா கட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு இன்சூரன்ஸும் வரும். வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கோ இந்த சங்கம் உதவி செய்யும். அதுமாரி பொதுமக்களுக்கும் இதனால் பாதிப்புன்றெல்லாம் உதவி செய்யும். இப்போ திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு சுனாமி வந்துச்சு, திடீர்னு கொரோனா வந்துச்சுன்னு 1 மாதம் 2 மாதம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அனைத்து ஓட்டுநருக்கும் நாங்கள் வந்து 1 மாதம் மல்லிகை சாமாவும் 25 கிலோ அரிசியும் கொடுப்போம். இது ஏற்கனவே செஞ்சு கொண்டு வரதா. ஸோ இன்னும் நாங்கள் அதிகமாக செய்வோம். ஸோ ஓட்டுநர்களே, நீங்கள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும். நம் இளைஞர்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும். மாணவிகளும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும். மாணவர்களும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரணும். நம் இளைஞர்கள் அனைத்து பேரும் ஒத்துழைப்பு